அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரையில் வினை வகைகள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வினை வகைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னா, தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை. அது 4 வினைகளை பற்றி தான் இப்போ நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இப்போ தன்வினை அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு கருத்தா ஒரு செயலை தானே செய்வது, அதுதான் தன்வினை. இது பிறவினை அப்படின்னா, கர்த்தா ஒரு செயலை பிறரை கொண்டு நிகழ்த்துவது. இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, மாணவன் படித்தான். அதாவது மாணவன் படித்தான்றது மாணவன் கற்றான், ஆசிரியர் கற்பித்தார். இப்போ எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்வினை கற்றான், கற்பித்தார். திருத்தினார். கற்றான் அப்படிங்கிறது தன்னை குறிக்கிறது, தான் ஒரு செயலை செய்கிறது குறிக்கிறது. கற்பித்தார் அப்படிங்கிறது தான் அந்த செயலை இன்னொருத்தருக்கு நிறுத்துறது. இதுதான் பிறவினை. கற்றான், கற்பித்தார், திருத்தினார். இது செய்வினை, செயற்பாட்டு வினை. செய்வினைக்கும் செயற்பாட்டு வினைக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ பாரதியார் கவிதை பாடினார், திருவள்ளுவர் திருக்குறள் இயற்றினார், குடியரசுத் தலைவர் தேசிய கொடியை ஏற்றினார். இப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னா, எழுவாய், செயற்படு பொருள், பயனிலை, இந்த அமைப்பில் தான் இந்த வாக்கியத்தொடர் இருக்குது. இதில் செய்வினையில் எப்படி இருக்கும் அப்படின்னா, 2ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படையாகவும் வரும், மறைந்தும் வரும். இது எப்படின்னா, பாரதியார் கவிதை பாடினார்னு இருக்கா, பாரதியார் கவிதையை பாடினார். இப்போ ஐங்கிற 2ஆம் வேற்றுமை உருவு இதில் மறைந்து வருது. சில தொடர்களில் வெளிப்படையாகவும் வரும். இப்போ செய்வினை, கவிதை பாரதியாரால் பாடப்பட்டது, திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது, தேசிய கொடி குடியரசுத் தலைவரால் இயற்றப்பட்டது. இப்போ இந்த தொடர்களை செயற்பாட்டு வினை தொடர்களை கவனிச்சிங்கன்னா, செயற்படு பொருள், எழுவாய், பயனிலை இப்படிங்கிற அமைப்பில் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இதில் எழுவாய் எழுவாய் முன்னாடி இருக்கா, செயற்பாட்டு வினையில் பார்த்தீங்கன்னா எழுவாய் 2ஆவதாக வரும். அப்படி 2ஆவது வர்றப்ப ஆள் அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு எல்லாத்துலேயுமே வரும், எல்லா தொடர்களிலுமே வெளிப்படையாகவே வரும். இப்போ பாரதியாரால், திருவள்ளுவரால், குடியரசுத் தலைவரால், ஆளுங்கிற வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வரும். இதில் பயனிலையில் பார்த்தீங்கன்னா இயற்றப்பட்டது, ஏற்றப்பட்டது, பாடப்பட்டது, இது பட்டதுன்னு முடியும். இந்த மாதிரி முடியாது தான் செயற்பாட்டு வினை சொல்லுது. இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கன்னா, செய்வினை, இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாடினார் பாடப்பட்டது, ஏற்றினார் ஏற்றப்பட்டது, ஏற்றினார் ஏற்றப்பட்டது. இதுதான் வினை வகைகளில் உள்ள வேறுபாடுகள். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வினா மற்றும் விடை வகைகள். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல வினா வகைகள் என்னங்கிறத பார்ப்போம். அறிவினா, தான் ஒரு பொருளை நன்கு அறிந்திருந்தும் அப்பொருள் பிறருக்கு தெரியுமா என்பதனை அறியும் பொருட்டு வினப்படும் வினா அறிவினா. எடுத்துக்காட்டு திருக்குறளை இயற்றியவர் யார். இந்த எடுத்துக்காட்டை வச்சு உங்களுக்கு விளக்க சொல்கிறேன். இப்போ திருக்குறளை இயற்றியவர் யாருங்கிறது திருவள்ளுவர்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னா அது அறிவினா. அறியாவினா அப்படின்னா, நான் அறியாத ஒரு பொருளை அறிந்து கொள்வதற்காக பிறரிடம் வினவுவது அறியாவினா எனப்படும். எடுத்துக்காட்டு 8 தொகை நூல்களுள் புறம் பற்றியன எவை. இப்போ 8 தொகை நூல்கள் என்னென்னு தெரியும், ஆனால் அதில் புறம் அறம் அப்படின்னு 2 பிரிவு இருக்குது. அந்த பிரிவு நூல்கள் என்னென்ன இருக்குதுன்னு நமக்கு என்னென்னு தெரியுமா இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குற வினா ஐய வினானா அதுலேயே இருக்குது ஐய வினா. அதாவது தனக்கு சந்தேகமாக இருக்கிற பொருளை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குற வினா. இங்கே எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா, அங்கே கிடப்பது பாம்போ கயிறோ. அடுத்தது குழல் வினா, தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவும் வினா. எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா, பருப்பு உள்ளதா. இப்போ கடையில் போய் ஒரு பொருள் வாங்க போகிறோம், அங்கே போய் ஏதாவது ஒரு பொருள் இருக்கா அப்படி இல்லையான்னு கேட்கறதுக்காக கேட்குற வினா தான் குழல் வினா. குடை வினா, தான் ஒரு பொருளை கொடுப்பதற்காக அப்பொருள் இருத்தலை பற்றி பிறரிடம் வினவுவது. எடுத்துக்காட்டு, மாணவர்களே உங்களுக்கு சீருடை இல்லையா. இப்போ நம்மள்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, அதை இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு நம்ம கேட்கணும். ஆனால் அவங்கள்ட்ட அந்த பொருள் இல்லைன்னா தான் நம்ம கேட்கலாம். அதை கேட்கறதுக்காக நம்ம சந்தேகத்தை வினவுவது தான் வினவுவது கொடை வினா. ஏவல் வினா, ஏவல் வினாங்கிறது கட்டளையிடுற மாரி.
இங்கே வா அங்கே போ இது செய் அது செய் அந்த மாதிரி ஏவல் பண்ணுற மாதிரி உள்ள வினா தான் ஏவல் வினா. இப்போ எடுத்துக்காட்டுங்க, முருகா சாப்பிட்டாயா? இப்போ விடை வகைகள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுட்டு விடை, இது போல அப்படிங்கிற மாதிரி சுட்டி கூறும் விடை, எதிர்மறை விடை, எதிர்மறைத்து கூறும் விடை. எடுத்துக்காட்டு செய்ய, அதாவது நம்ம இப்போ ஒரு வேலை சொல்கிறோம் அப்படின்னா அதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. அதாவது இது எப்படி சொல்லணும்னா, நீ இந்த வேலையை செய்வாயா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுக்கு நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு கூறுற விடை நேர்மறை விடை. உடன்பட்டு கூறும் விடை, அதாவது இந்த வேலையை செய்வியா அப்படின்னு கேட்டால் நான் செய்கிறேன், அதுக்கு உடன்பட்டு கூறுறது. ஏவல் விடை, ஏவி கூறும் விடை, நீயே செய், இந்த வேலையை நீ செய் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இல்லை நான் பண்ண மாட்டேன் நீயே பண்ணு அப்படின்னு கூறுற மாதிரி உள்ள விடை தான் ஏவல் விடை. இது வினா எதிர் வினாதல் விடை. நம்ம கேட்குற வினாவையே விடையாக கூறுறது. நீ வேலை செய்வியா அப்படின்னு கேட்டால் நான் செய்யாமல் இருப்பேனா அந்த மாதிரி சொல்கிறது. உற்றது உரைத்தல், தனக்கு உற்றதனை விடையாக கூறுவது. எடுத்துக்காட்டு உடம்பு நொந்தது. உருவது கூறல் விடை, வரப்போவதை விடையாக கூறுவது. எடுத்துக்காட்டு கை வலிக்கும். இப்போ போய் ஒரு மூட்டையை தூக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, இல்லை எனக்கு முடியாது, ஏன்னா கை வலு கிடையாது, எனக்கு கை வலிக்கும் அந்த மாதிரி சொல்கிறது. இனமொழி விடை, இனமானதை விடையாக கூறுவது. இப்போ உனக்கு ஆடத் தெரியுமா அப்படின்னு கேட்டோம்னா, இல்லை எனக்கு ஆடத் தெரியாது, எனக்கு பாடத் தெரியும். அதாவது ஆடுதலுக்கு இனமான ஒன்று ஆடுதல், அதை கூறுறத இனமொழி விடை. இந்த காணொலியில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.